ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 119 சங்கீதம் 165 வசனத்திலே வராக வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சுமார் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிசுத்தவானாய் காணப்பட்டதான ஜார்ஜ் முல்லர் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை 100க்கும் அதிகமான தடவை வாசித்து முடித்தவர். தேவனுடைய வார்த்தைகளோடு நான் செலவிட வேண்டிய நேரத்தை செலவிடாத பட்சத்தில் அந்த நாளை நஷ்டப்பட்ட ஒரு நாளாக நான் துயரத்தோடு கருதுகிறேன் என்று சொல்லி சொன்னவர். நான் அநேக காரியங்களை செய்ய வேண்டும், எனக்கு மிகுந்த வேலைகள் இருந்தது, பலரையும் நான் சந்தித்து பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க எனக்கு நேரம் எங்கே என்று எனது நண்பர்கள் பலர் அடிக்கடி என்னிடம் சொல்லுவதை நான் துக்கத்தோடு கூட கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவெனில், 50 ஆண்டுகளுக்கும் கூடுதலான எனது வாழ்நாள் காலத்தில் ஒரு நாளை கூட நான் தேவனுடைய வார்த்தைகளோடு போதுமான நேரம் செலவிடாமல் கைக்கு நழுவ விடவில்லை. ஆண்டுக்கு 30,000 கடிதங்கள் உலகத்தின் நானா தேசங்களிலிருந்தும் எனது கரங்களுக்கு வந்து சேர்கிறது. அவைகளை நான் வாசித்து அவைகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டும். 10,000க்கும் அதிகமான அநாத குழந்தைகளை பசி பட்டினி என்று போஷித்து பாதுகாப்பும் பொறுப்பும் எனக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, 1200 விசுவாசிகளை கொண்ட ஒரு தேவனுடைய சபைக்கு நான் மேய்ப்பனாக இருந்து அந்த விசுவாச மக்களின் ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஜீவ பாதையில் வழிநடத்த வேண்டிய பரிசுத்த கடமை எனக்கு இருந்தது. எத்தனை கடினமான வேலைகள் அலுவல்கள் மத்தியிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளோடு தினமும் சில மணி நேரங்கள் செலவிட்ட பின்னரே அந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஜார்ஜ் முல்லர் அவர்கள் சொன்னார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமது வாழ்நாள் காலம் மிகவும் குறுகியது. அந்த குறுகிய நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்மால் முடிந்தவரை அதிகமாக வாசித்து தியானிக்க, அவைகளை மனப்பாடம் செய்ய வெளிப்பாக இருக்க வேண்டும். ராக்காலங்களில் நமது படுக்கையில் நித்திரை நமது கண்களுக்கு விலகி சத்ருவாம் பிசாசானவன் பலவிதமான நினைவுகளை கொண்டு வருகிறதான பொழுது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ண முயற்சிக்க அந்த தருணத்திலே நாம் மனப்பாடமாக படித்து வைத்திருந்ததான அந்த வசனங்களை, தேவனுடைய வசனங்களை நாம் நமது நினைவுக்கு கொண்டு வந்து அவைகளை நாம் நமது நெஞ்சத்துக்குள்ளே சொல்ல ஆரம்பிப்போமானால் நமது இருதயம் தேவனுடைய இந்த சமாதானத்தினால் நிரம்பும். அன்பின் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்த வேத பகுதிகளை நாம் அந்த பகுதிகளை நாம் தியானித்து நாம் வைத்திருந்தோமானால், அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவருடைய அந்த சுவிசேஷத்திற்காக பட்ட பாடுகளை குறித்து நாம் தியானித்து வைத்திருப்போமானால், சங்கீதங்களில் அநேக பகுதிகள், எத்தனையோ பகுதிகளுக்கான அருமையான வேத பகுதிகள், அவைகள் எல்லாம் நாம் மனப்பாடம் செய்து அவைகளை நமது ராக்கால இலைப்பாறுதலின் நேரத்திலே நமது நினைவுக்கு கொண்டு வருவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் நாம் காண முடியும். அதற்கான கிருபைகளின் நாட்களை தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் கொடுப்பாராக. தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த நமது சிறிய ஆயுள் காலத்தை அவரோடு கூட சஞ்சரிப்பதிலும், அவரோடு கூட நேரத்தை செலவிடுவதிலும், அவருடைய மாட்சிமையான வேதாகமத்தை வாசித்து தியானிப்பதிலும், அவைகளை மனப்பாடம் செய்வதிலும் மிகுந்த வெளிப்போடு கூட செலவிடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். தேவனோடு செலவிட்ட நேரமே சிறப்பாக செலவிட்ட நேரம் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பக்தன் கூறினார். எத்தனை உண்மையான காரியம்! மற்ற உலக மக்களைப் போல உலக மாயைக்குள்ளாக நமது வாழ்நாட்களை நாம் செலவழித்து விடாதவர்களாக, நமக்கு இருக்கிற நேரத்தை நாம் ஓடி முடிக்காதவர்களாக இந்த கிருபை நாட்களில் நமது இரட்சணிய கண்மலையாய் காணப்பட்ட ஆண்டவரை அண்டிக் கொள்வோம். நமது ஆத்தும நேசருக்கு நமக்கு உள்ள அந்த நமது பரலோக உறவை துண்டிக்கிற எந்தவித உலக காரியங்களாய் இருந்தாலும் அதில் முற்றிலுமாக நாம் துண்டித்து விட வேண்டும். அதற்கான தெய்வ கிருபைகளை பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஓசியாவின் தீர்க்கதரிசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள், தியானியுங்கள், அசை போடுங்கள், இருதயத்தில் கொண்டு மனப்பாடம் செய்யுங்கள்.
அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக, சந்தோஷத்தை கொடுப்பாராக, ஆறுதலை கொடுப்பாராக. செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானத்தை இழந்து போய், நிம்மதி இழந்து போய், ஆறுதலை இழந்து போய் தவிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு நாட்களும் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாக, உலக காரியங்களுக்கு அதிகமாக நேரத்தையும் காலத்தை செலவிடாமல் உடைய வேதத்திற்கு ஆண்டவரை நேரத்தை ஒதுக்கி வாசிக்கவும் தியானம் செய்யவும் அவர்களை தங்கள் வாழ்க்கையில கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையை ஒவ்வொருடைய வாழ்க்கையை கட்டட்டும். உடைய வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் மாறுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அல்ல ஆண்டவரே. நித்தியமாய் நிலைத்திருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை உடைய வார்த்தையின் மூலமாக என் தகப்பன் ஒவ்வொருக்கும் கொடுக்க போகிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.